மாத காலமாகிவிட்டது. ஆமா, இப்பொழுதுதான் நாடு திரும்பி வந்திருக்கின்றேன். ஏன் வந்து போயிருக்க வேண்டியதானே? 6 மாதத்துல இருந்து வந்திருக்கீங்களே, எனக்கு அமைச்சரே கோவம் வராதா? கவலைப்பட்ட அமைச்சரே, இருந்தால் நான் இல்லாத போது நீதானே அரசனாக இருந்தாய். ஆமா, அரசனா இருந்து என்ன முடியும்? என்ன மண்ணியை பார்க்க முடியும். அது உனக்கு மண்ணிடா. பத்திரமா அதை பார்த்து கொண்டு வருகிறேன். காவல் பார்த்து அப்படி இருந்தாலும் நாட்டு நலன்களை பற்றி தாங்களிடத்தில் விசாரித்து அறிந்து கொள்ளலாம் என்றே உங்களை அழைத்திருக்கின்றேன். தெரிந்து கொள்ளலாம். உண்மைதான். கேட்கலாமா? கேளுங்கள். தாராளமாக கேட்டால் வருமா? அப்படி என்றால் நமது நாட்டிலே 6 மைலுக்கு ஒரு நட்சத்திரமும் 3 மைலுக்கு ஒரு தன்னிலைப்பதம் வைத்து அங்க வரக்கூடிய கூண் குருடு செவிடு சப்பாடி ஊனமுற்ற முதியவரோடு சொல்லக்கூடிய அனைவருக்கு அன்னதான சுலதான பூதான பூதானம் என்று சொல்லக்கூடிய 32 வகை தானத்தோடு செய்து வைத்திருந்தோம் அல்லவா? அதுவே சிறந்த முறையில் நடந்து வருகிறதா? இல்லை அதிலே குறைபாடுகள் இருக்கிறதா அமைச்சரே? அதிலும் குறையும் கிடையாது மண்ணா. எதிலும் குறையில்லை. ஐயோ, தண்ணியில எல்லாம் குறையே இல்லை. இதை குறைய முடியாது. போனா தானே குறை சொல்லுங்க அமைச்சரே. இருந்தாலும் என்ன குறைய பதில் கிடையாது. ஆமா, சீட்டு இருந்த போதிலும் சீட்டுக்கு பின்னாடி மட்டும் ஒரு கட்டிங் கிடக்குது. அமைச்சரே, நமது நாட்டிலே தேவாலயம், பிரம்மாலயம், விஷ்ணாலயம், காளி மாரி துர்க்கை எங்கால பரமேஸ்வரன் சொல்லக்கூடிய அனைத்து வகை ஆலயங்களிலும் என்ன பண்ண என்ன சொல்லுங்க? இப்ப நீங்க மொத்த பொம்மாங்கன்னு வையிறிய தேவாலயம் பிரம்மாலயம் தெளிவா சொல்லுங்க. இருக்கட்டும் அமைச்சரே. காளி மாரி துர்க்கை எங்கால பரமேஸ்வரன் சொல்லக்கூடிய அனைத்து வகை ஆலயங்களிலும் மறுகால பூஜைகள் அட்டியில் முறையில் நடந்து வருகிறதா? இல்ல எதில் குறைபாடுகள் இருக்கிறதா அமைச்சரே? அதிலே மிக்கறையும் கிடையாது மண்ணா. அப்படி இருந்தாலும் இந்த பூலக மக்கள் எல்லாம், நமது நாட்டு மக்கள் எல்லாம் நம்மளுடைய ஆட்சியை பற்றி இவ்வாறு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். சில பேர் புகழ்ந்து பேசுகிறார், சில பேர் இகழ்ந்து பேசுகிறார்கள். புகழ்ச்சி என்பது எனக்கு பிடிக்காது என்று உனக்கு தெரிந்தது. உண்மைதான். இகழ்ந்து என்னவெல்லாம் பேசினார்கள்? மன்னர்லாம் ஒரு ஆம்பளையா அப்படின்னு நான் கேட்பேன். நாட்டு மக்கள் கேட்கிறார்கள். நாட்டு மக்கள் ஆமா, எதற்காக எப்படி பேசுகிறார்கள்? ஒருவேளை நீங்க செத்து போயிட்டீங்கன்னா உங்களுக்கு பிறகு இந்த நாட்டு அது குழந்தை பாக்கியம் இல்லை என்று பேசுகிறார்கள். மன்னா அமைச்சரே, மன்னா நாட்டு மக்களுக்கு உண்மை தெரியாது. பிள்ளைகள் என்று ஏசிக் கொண்டிருக்கிறார்கள். என்னமோ ஒருவேளை மாடு மிதிச்சிருக்கா? அமைச்சரே, அப்படி இருந்தாலும் பிள்ளை இல்லாத பிறகு பேசுகிறார்கள். உண்மைதான். நான் அப்பொழுது என்ன செய்வேன்? நான் என்னடா செய்வேன்? இங்க வந்து என்ன செய்யறேன் அழுகிறதுக்கு நீ செய்யறது செஞ்சிருந்தா புள்ள வளர்ந்து அறிவட்ட அமைச்சரே, நாட்டு மக்களுக்கு தான தர்மத்தை செய்தேன். குற்றமா? 32 தர்மத்தை செய்தேன். குற்றமா? அதெல்லாம் குற்றம் இல்லைங்க. வீட்டுலதான் குற்றத்தை வச்சுக்கல. இல்ல அமைச்சரே, இந்த பிள்ளை வரும் கேட்டு உனக்கு தெரியாதது உண்டா? நான் போகாத கோயில் உண்டா? ஏறாத மலை உண்டா? சில மலையெல்லாம் கோயில் ஏறிய வீட்டுல அறிவிட்டவனே எல்லாம் சிறப்பாக நடந்தது அமைச்சரே. 60 வயதிலும் நான் உறங்குவது கிடையாது. 60 வயசுலயும் தூங்காம நீ தெரிஞ்சிருக்கிற எப்படி அமைச்சரே? வேகம் இருக்கட்ட பரவாயில்லை. அப்படியா இருந்தாலும் ஆண்டவன் கருணையை காட்டிவிட்டான் அமைச்சரே. எப்படி? ஆமா, எனது மனைவியோ உனது மண்ணியாரோ 3வது கர்ப்பத்திரியாக இருந்தால் நான் ஆட்டிவிட்டு செல்லும் என்பதாக. சொல்லுங்க சொல்லுங்க. இப்பொழுது 6 மாதம் கழித்து வந்திருக்கிறேன். மொத்தம் 9 மாதங்கள். 9 மாதம். ஆமா, நிறைய மாத கர்ப்பிணியாக இருப்பான். யாரு கேட்டு மாசமாச்சு? என்ன கேட்கணுமா இல்லையா? மாசமானும்னா அமைச்சரே, இதுவெல்லாம் உன்னிடத்தில் நான் கேட்கிறோமா? ஆமா, பரவாயில்லை அமைச்சரே. ஆண்டவன் கருணையை காட்டி விட்டாங்களா? ஆண்டவன் குழந்தையை கொடுத்து விட்டான். அப்ப நீ கொடுக்கல? அப்ப நான் தான் இருப்பேன். விதைக்கிறது நம்மளால தான் விளைய வைக்கிறேன். வேண்டா, நீங்க தண்ணி பாய்ச்சியா உருவத்தை படைச்சிட்டாரு கடவுள். ஆமா அமைச்சரே. இருந்தாலும் இந்த முறை எனக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் உயிருடன் நலவுடன் பிறக்க வேண்டும் என்று அவரோடு காத்துக் கொண்டிருக்கிறேன். நானும் வேண்டிக் கொண்டிருக்கிறேன். இந்த முறையும் பிறக்க வேண்டிய குழந்தைகள் கண்டிப்பாக ஊனமற்றியோட ஊனத்தோட பிறக்க கூடாதுன்னு வேண்டிக்கிறேன். அப்படி வேண்டி முன்னாடி எல்லாம் 3 மாதத்திலே வயிற்றுல இருந்து ஆப்பாயில் மாதிரி கலங்கி விடும். என்னது? குழந்தை கருவில் கலந்து விடும். ஆமா, இல்லைன்னா பிறந்து இறந்து விடும். இல்ல இறந்து பிறக்கும். ஆமா அமைச்சரே. ஆனால் நாட்டிற்கு வருவது நமது அரண்மனையை நோக்கி மக்களது கூட்டம் வேண்டாம். சாறை சாறையாக வரிசை வரிசையாக அங்குட்டு புறமாக சென்று கொண்டிருந்தார்கள். என்ன நடந்தது என்பது அது சீக்கிரமாக அறிந்து வர வேண்டும். ஒருவேளை மகாராணி செத்திருக்குமா? கூட்டம் கூட்டமா போற மாலைகளை வாங்கிட்டு போனாங்கல்ல? இல்ல அமைச்சரே, நலமாக சென்றிருந்தார்கள். என்ன நடந்தது அறிந்து வர வேண்டும். அமைச்சரே, 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 தாங்கள் மனைவி நிறமாத கர்ப்பை வெளியில் துடித்துக் கொண்டிருக்கிறார். அமைச்சரே, அப்படின்னா மனைவியாளுக்கு பிரசவ வலி வந்து விட்டதா? உடனே என்ன செய்ய வேண்டும்? மருத்துவச்சியை அழைத்து சென்று அந்த மருத்துவம் பார்க்கிறாள், பிரசவம் பார்க்கிற கிளவி ஒன்று இருக்குது. அந்த கிளவிட்டனை போய் இந்த கிளவியை கூட்டிட்டு போங்க பிரசவம் பார்க்க. அமைச்சரே, அந்த பிரசவம் பார்க்கிற கிளவியை கூட்டிட்டு போய்
பிரசவத்தை பார்க்கணும். கிழவிக்கு பிரசவம் பார்க்கணுமா? மகாராணிக்கு பார்க்கறப்பா. அதுவும் கிழவியை கொண்டு போய் உள்ள விட்டுட்டு நீ வெளியில வந்துடுற. ஏன்னா பொம்பளைய சமாச்சாரம் உள்ள ஆம்பளையார் போக கூடாது. அதே நான் கூப்பிடுறேன். அங்க உள்ள இருக்கிற இன்னொரு கிழவி அமைச்சரே. சரி, நான் சற்று நேரம் சிம்மாசனத்தில் வந்திருக்கிறேன். பிரசவம் பார்க்க போறோம். இதோட இங்க 48 பார்த்துருப்பியா? கிடக்குது மைக் செட்டு. ஆளுல கட்டுக்கு வேலி போடுறியா? எடுத்துட்டு போ. மேட்டியம்மா இறக்கி கட்டுறான். பார்த்து பொறுமையா ரீட கீட அத்தாது. அப்புறம் செலவுக்கு வெட்ட முடியாது. போதும் விட. பிரசவம் பார்க்க போறோம். தூங்குறவங்க தூங்குங்க. எழுப்பிட்ட வீட்டுக்கு போயிருக்கீங்க. அதனால பாட்டி குண்டூசி கொடுத்தா கூட செத்தங்க. ஆத்தாடியோ பாட்டி கழட்டு முட்டை வா. மேமா பிள்ளை பத்தோடு பாட்டி. ஏன் உனக்கு எடுப்போலியா? சூட்டு இல்லையா? ஐயோ என்ன டவுன் பஸ் மாதிரி வரியா? ஐயோ ஐயோ அம்மம்மா. உன்னை கூட்டிட்டு போனாலும் அப்படித்தாண்டி இருக்கும். வர்றப்பயே ஐயோ அம்மம்மான்ட்டு வரேன். பாட்டி இல்ல வெளியே. நான் வெளியெல்லாம் இல்லை, நீ தான் வெளியே இருந்தா பாரு. உனக்கு என்னடா வேஷம்? பாம்பு வேஷம். சரி சரி பாட்டி. நம்ம கோட்டை பெருமாள் இருக்காருல்ல? இருக்காரா? நல்லா தாண்டி இருந்தாரு. சரி சரி. அவர் மனைவி கோட்டைக்கரை பையன் இருக்காங்கல்ல? அவர் செத்து போயிட்டாரா? 4 கிழவியை கூட்டிட்டு 2 மாலை வாங்கிட்டு வா. போய் வாங்கிட்டு வாரு. அவங்களும் நல்லா தான் இருக்காங்க. சரி. அவங்க மனைவிக்கு கர்ப்பமா இருக்கிறா. மாசமா இருக்காளா? ஐயா கிணத்த நான் என்ன செய்ய? பிரசவம் பார்க்கணும். பிளஸர் பார்க்கணுமா? ஆம்புலன்ஸ் பாரு. பிரசவம் பார்க்கணும். பிளஸர் பார்க்குறியா? சரி பார்க்குறேன். பேராண்டி போய் நான் பிரசவம் பார்க்கணும்னா யாராருக்கெல்லாம் பிரசவம் பார்த்து தெரியுமா? யாராருக்கு? அந்த அரிசி தண்ணி பொண்டாட்டில சந்தில மிதி பொடு பொந்துல மிதி சந்திரமதி சொல்லு. சந்திரமதி அவளுக்கு நான் தான் பார்த்தேன். லோகிதாசன் பிறந்தேன். என்ன ஆச்சு? பாம்பு அடிச்சு செத்து போயிட்டேன். சரி. அது மட்டும் இல்ல, 7 தேங்காய் இல்ல நல்ல தேங்காய். ஏன் தேர தேங்கான்னு சொல்லு? நல்ல தேங்காய். நல்ல தேங்காய். ஆமா அவளுக்கு நான் தான் பார்த்தேன். 7லையும் கடத்துல விட்டு கொண்டுட்டாங்க. மட்டுமா? நீங்க அம்மா வகுத்துக்குள்ள இருக்கீங்கல்ல? என்ன அம்மா வார்த்தாங்கறியா? இல்ல இல்ல நீங்க அம்மா. நான் எங்க அம்மா வயிற்றுக்குள்ள இருக்கேன். நீங்க அம்மா வகுத்துக்குள்ள இருக்கீங்கல்ல? அம்மாவுக்கு நான் தான் பிரசவம் பார்த்தேன். அதுக்கு என்னங்கிறப்ப பாம்பு வந்து லோகிதாசனை கடிச்ச பாம்பு கொடுக்க எங்க போய் செத்து தொலைஞ்சிச்ச தெரியல. லோகிதாசனை கடிச்சா எல்லாத்தையும் நான் காத்திக்கிட்டு இருந்தேன். ஐயோ எடுத்து விட்டாங்களா? அப்புறம் எப்படி விடு. சரி கவலைப்படாத. நம்ம கோட்டை கருப்பா எமக்கு பிரசவம் பார்த்தீங்கன்னா 1000 பொற்காசம். ஐயோ 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 உனக்கு பெரிய தச்சனையா தருவாங்க. அதுல 51 ரூபா தருவாங்களா? 1000 பொற்காசுங்கிறீங்க. 51 ரூபாய் அடி பிடிச்சிக்கிற முடியாது. சரி எனக்கு என்ன 1000 பொற்காசு எனக்கு வேணாம். அந்த 51 ரூபா மட்டும் கொடுத்தா போதும். சரி எவ்வளவு நாள் வாங்கிக்கலாம். சரி இந்த பேசிக்கிட்டே உங்க அரமனை வந்துட்டான். ஆமா ஆமாண்டா. சரி ஆமா இந்த பாக்குறேன். நல்லா தொலாவி பாரு. வாரேன் எங்கடா அந்த கோட்டை கருப்பாயே. எனக்கு கண்ணும் கேட்காது காதும் தெரியாது. கண்ணு கேட்காது காது தெரியாது. கிடக்குற அளவு தெரியல பாரு. உள்ள போட்டு தடவு லைட்டா போடு. ஏய் யாரும் இங்கே நீயே ஆல்ரெடி நீ அப்படித்தான் இருக்கிற. உங்க கோட்டை கருப்பாயே முக்குனாலா சிந்தையா கத்துனாலா? ஆமா சிந்ததே
முக்குனாலா முக்கி கத்துனாலா கத்தும் போது முக்குனாலா முக்கி கத்தும் போது எல்லாம் ஒரு மாசம் முதல் பிரசவத்துல 3 குழந்தை பிறந்திருக்குது. என்ன மாடு சாணி போட்ட மாதிரியே சொல்றியா? என்ன பண்றது? அங்காத்து. சரி 3 பிள்ளையா? ஆமா. இத மனத்தை திரி வைக்கிறேன். நல்ல வை. 3 பிள்ளை என்ன பிள்ளை? மறந்துட்டேன். இரு வாடேன். தடவை பாக்குறேன். தடவை பாரு. ஏறாண்டி. என்னடா அது? என்ன மேடா தெரியுது. தடவை தடவை பள்ளமா போகுது. எனக்கு அந்த மாதிரி தெரியும். நீயே சொல்லு. அது காத்திய சுத்தி போல தெரியும். காத்திய சுத்தியா? ஆமா. ஏண்டி சொல்லிய என்ன அப்படின்னா? அப்படின்னா பொம்பளை பிள்ளை. ஆத்தாடி. இத சொல்ற. எப்படி? ஆமா. மகாராஜா திரி வச்சுட்டு வாரியா? இந்த மகாராஜா திரி வச்சுட்டாரு. மகாராஜா அமைச்சரே எந்த சந்து வந்துள்ள வாரியா? இதற்கா காய்தி கருப்பசாமி கருவா கட்ட இந்த வார திட்டு வந்திருக்கீங்களா? ஏன் அமைச்சர் வச்சிருந்தாங்க அரண்மனையிலே? அமைச்சரே ஆட்டு தலகட்ட போடியல. இல்ல அமைச்சரே, அரண்மனையில் இருந்தது, எடுத்து வந்து விட்டேன். ஆமா, குழந்தை பிறந்து விட்டதா? நலமாக இருக்கிறதா? உயிரோடு இருக்கிறதா? அமைச்சரே, பிறந்தது ஆண் குழந்தையா பெண் குழந்தையா? ஒன்னும் பொம்பளை பிள்ளை பிறக்கும், இல்லை ஆம்பளை பிள்ளை பிறக்கும். காத்திய சுட்டிய பூரா பிறக்கும். அப்படின்னா என்ன வழக்கம் மாதிரி எடுத்து போய் என்ன நீ உயிரோடு இருக்கையில் முண்டேன்னு சொன்னீங்கன்னா உங்கள மாட்டான். சரிங்க. ஓ அப்படி கண்டுபிடிப்பு பரவாயில்லை. எத்தனை குழந்தை பிறந்தது? அமைச்சரே 3 குழந்தை பிறந்திருக்கிறதா? பார்த்தாங்கடா, நான் தான் பாக்கியசாலி, நான் தான் புண்ணியம் பண்ணியிருக்கிறேன். சரி மோரில குத்திராஜி அங்க போய் உட்கார்ந்து சத்தம் கேட்கிறது. பொறுமையாக கிழவிக்கு வைத்த கடுப்பு போல முண்டை முக்குற கடந்துட்டு பேராண்டியோல். ஓ ஐயோ, இது வந்துருச்சா? டூஸ் குடிச்சது ஐயா. ஓம்பு பேரோண்டி பாட்டி பேரோண்டியோல். ஓ தங்கச்சி நாய் கடிச்சுப்பா. தங்கச்சி நாய் கடிச்சுப்பா. ஆரம்பிச்சுட்டாங்க. இவனை யாரா ரூபாய் முக்குண்டி, நீ அரக்குண்டி வந்து துறக்குண்டி. சும்மா 51 ரூபா. பேராண்டி கோட்டை ரூபாய் திரும்பவும் மயிறு வலிக்குதுன்னு சொன்னியா? மயிறு வலிக்குது, வயிறு வலிக்குதுன்னு சொன்ன. ஆமா, திரும்பவும் மயிறு வலிக்குதுங்கிறா. வயிறு மயிறு எங்க மயிறு? எனக்கு பல்லு போச்சு சொல்லு போச்சு. என்னது? எனக்கு பல்லு போச்சு சொல்லு போச்சு. பேசுறாங்க செருப்படுத்தான். பேராண்டி கோட்டைக்காரரு பை திரும்பவும் மயிறு வலிக்குதுங்கிறா. மயிறு இல்லடி கழட்டு முண்டை, வயிறுடி. அதைத்தான் நான் சொன்னேன். ஆமா சொன்னேன். பேரு ஓண்டி. சரி என்னன்னு பாரு. என் தங்கச்சி நாய் கச்சிச்சுப்பா. அந்த நாய்க்கு குடும்பத்தை கொள்ளுப்பா. என் தங்கச்சி நாய் கச்சிச்சுப்பா. இது வேற நடப்பா, நாளத்தை கெடுத்துறாதுப்பா. கோடி அருவி கொட்டுதே அடி கொம்மாலே விளக்கமாறு பிச்சு புக ஷாண்டே கொடுக்கி. அது என்ன சர்பத்தை கொடுக்கி, சர்பத்தை கொடுக்கி, இளடியை கடிக்கி, பணியாரத்தை கடிக்கி, பூஞ்சியான கடிக்கி. நான் சேர்ப்பில்லையா? பேராண்டி என் தங்கச்சி நாய் கச்சிச்சுப்பா. என் ஜாம ஆடுது. ஓ ஜாம வாட கஜி குட்டி தள்ளு. என் ஜாம பேராண்டி போய் கோட்டைக்காரு போய் முக்குறா முணுக்குறா. முக்குனாலா? அவன் கத்துறாடா. கத்துனதுக்கு அப்புறம் முக்குறாளா. முக்குனதுக்கு அப்புறம் கத்துறாளா. எல்லாம் ஒரு மனுஷன் டொல்லுக்கு போடுறா. டொல்லுக்கு என்ன போடுறா?
சரி சரி பிள்ளை பெத்துடுவேன் நல்லா கொண்டு போய் 10 லிட்டர் மாட்டி விட்டுருக்கிறேன். நீ இருக்கால கால அம்மாவுக்கு மேற்கால என்னால அம்மாவுக்கு மேற்கால காத்தடிச்ச மேற்கால பாட்டு கூட வித்தியாசமா வருது. பாட்டி போட்டோம் பேராண்டி ஓய் முக்குறா பண்ண முக்க முடியும். நான் ஒரு தடவை முக்கட்டா அவ முக்குனா பிள்ளை வரும். நீ முக்குனா நக்குவா நச்சு கருமத்துல சும்மா சும்மா சொல்லு. முக்குன முக்குன 4 4 இல்ல முத 3 இப்ப 4 4 3 7 நீ நாய புடிச்சுக்கிட்டு போ. மண்டார புடிச்சிட்டு வாசனை சொல்லு. சரி சரி இத போய் மகாராஜா திரி வைக்கிட்டா திரி வச்சு மத்தந்து. சரி நீ வெளியே வா. முறுக்கு பாயிட்டோட வர்ற மகாராஜா மன்னா அமைச்சரே என்ன புதுசு புதுசா கொண்டு வரீங்க? இல்ல அமைச்சரே இருக்கட்டும். இருந்தாலும் மறுபடியும் சத்தம் கேட்டது அரண்மனைக்குள். மறுபடியும் தாங்க மனைவிக்கு பிரசவம் பார்த்தோம்னா சரி பார்த்த இடத்தில் மறுபடியும் பிரசவமா? உண்மைதான் அமைச்சரே. என்ன மறுபடியும் ஒரே பிரசவத்தில் மீண்டும் 4 குழந்தைகள் பிறந்திருக்கின்றது. மறுபடியும் 4 குழந்தைகள்? உண்மைதான். பிறந்த இந்த குழந்தை அதுவும் பெண் குழந்தைகள் தான் அமைச்சரே. மன்னா பார்த்தாயா இந்த உலகத்திலே அது பாக்கியசாலி நான் தானடா. ஏன்னா ஒரு மனிதருக்கு ஒரு குழந்தை பிறக்கும் இல்லை 2 குழந்தை பிறக்கும். உண்மைதான். 3 குழந்தைகளும் பிறந்திருக்கிறது. ஆனால் ஒரே பிரசவத்தில் 7 பெண் மக்கள் பிறந்திருக்கிறதா? உண்மைதான். பிறந்திருக்கிறதாடா? இல்லையே அமைச்சரே. இறைவன் கருணை காட்டி விட்டான். இப்பொழுது நாட்டு மக்கள் நாம எப்படி ஏசினார்கள்? பிள்ளைகள பெரும்பான்மை மக்கள் எல்லாம் மாவாளி இவள ஆம்பளை எதுக்கு உசுர வச்சிருக்கேன் பேசினார்கள். தூக்கு போட்டு சேர்த்துக்க வேண்டியானே அப்படி எல்லாம் பேசினார்கள். அதுவும் ஒருத்தர் பொட்ட பாயிண்ட் கேட்டிருக்கிறாங்க. தண்ணியா போட்டுக்கிட்டு கேட்டிருக்காங்க. அக்கா பூஜை நடத்த கூட சொன்னியா இல்லையா? நான் சொன்னேன் அமைச்சரே. சொல்லி கேட்க மாட்டேன்ட்டாங்க. இருக்கட்டும் அமைச்சரே. அப்படிலாம் இருந்தாலும் 7 பெண் குழந்தைகள் பிறந்திருக்கிறது. நாட்டு மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும். அரசருக்கு மகாராணிக்கு பிரசவத்தில் 7 பெண் மக்கள் பிறந்திருக்கிறது. தண்டனை தெரிவிக்க வேண்டும். நாட்டு மக்களுக்கு எல்லாம் தெரியும். இப்படி எல்லாம் பேசுகிறவர்கள் யார் கண்ணில் காட்டாம வளர்க்க வேண்டும் தெரிவித்துக் கொண்டிருக்கிறேன். நீங்க என்னடா தண்டனை அடித்து தெரிவிக்க சொல்கிறாய் அமைச்சரே. பெற்றோர் குழந்தையை மற்றொரு கண்ணுக்கு காட்டாமல் வளர்ப்பதா? ஆமா அது தவறு இல்லவடா? ஆமா அமைச்சரே அது தவறு இல்லவா? தவறு கிடையாது மன்னா. அமைச்சரே ஒரு பெண்மணிக்கு 2 குழந்தை பிறக்கலாம் இல்ல 3 குழந்தையோட பிறந்திருக்கின்றது. ஆனா தாங்கள் மனைவிக்கு ஒரே பிரசவத்தில் 7 பெண் குழந்தைகள் பிறந்திருக்கின்ற காரணத்தால் நாட்டு மக்கள் அனைவரும் நாடி வருவார்கள். வந்து பார்த்தால் இந்த குழந்தை அழகா இருக்கின்றது, அந்த குழந்தை அழகா இருக்கு என்று பார்த்தார்கள். கண்டிஸ்ட் பட்டு விடும் என்ன? ஓ அப்படி உண்மைதான் அமைச்சர். அழகை பற்றி வருணிக்க வேலைகளை குழந்தைகளுக்கு கந்திஷ்டி ஓமளிப்பு பட்டுவிடும். உண்மைதான். ஆகையால் குழந்தைகள் கண்ணில் காட்டாமல் மறைத்து வளர்க்க வேண்டும். சரி அப்படி மறைத்து வளர்ப்பதாக இருந்தால் எப்படி மறைத்து வளர்ப்பது? நம்ம அரண்மனைக்கு பின்புறம் நந்தவன சோலை ஒன்று இருக்கின்றது. மலை ஒன்று இருக்கின்றது. ஆமா அது கட்டையை எடுத்து சரி அதில் நந்தவனம் உண்டு பண்ணி 7 குழந்தைகளும் நீங்க சொல்லுங்க அமைச்சரே. அப்படி என்றால் இப்பொழுது கோட்டை மலையை கடைந்தெடுத்து நந்தவனம் உண்டு பண்ணி பாடம் கற்றுக் கொடுக்கும் முறைகள், பாடம் கற்றுக்கூடிய ஆசிரியர்கள், விளையாட்டு மைதானங்கள், நந்தவன பூஜார்கள் எத்தனையும் அரண்மனைக்குள் ஏற்பாடு செய்து விட்டு வென்றார். குழந்தைகள் பிறந்த விவரமும் வெளியே தெரியாது. குழந்தைகள் அரண்மனை விட்டு வெளியிலும் வராது. அரண்மனைக்குள்ளே வளர்ந்து வரும். ஆனால் அந்த குழந்தை பிறந்த பிறகும் எப்பொழுது யாருக்கு தெரியும்? தாங்களுக்கும் தங்கள் மனைவிக்கும் பிரசவம் பார்த்த பாட்டிக்கும் எனக்கும் தெரியும். நமது 4 பேருக்குமே மட்டும் தெரிந்த இந்த ஒரு விஷயம் மற்றவர் யாருக்காவது தெரிய வந்தது என்றால் உன் சிரசை வெட்டி உன் கையில் கொடுத்து நான் அழகு பார்ப்பேன். தாங்கள் சித்தமே உங்களது பாக்கியம். அப்படியாகட்டும் அமைச்சரே. இருந்தாலும் உனக்கு அமைச்சர் பதவி கிடையாது. கலங்க வேண்டாம் அமைச்சரே. நான் பெற்ற 7 செல்வங்களையும் இன்றிலிருந்து நீதான் வளர்த்து வர வேண்டும். தாய்க்கு தாயாக தந்தைக்கு தந்தையாக இருந்து நீ வளர்த்து வர வேண்டும் அமைச்சரே. நான் பெற்ற 7 செல்வங்களும் இன்னும் உனக்கும் பிள்ளைதான். ஆகையால் அந்த 7 குழந்தைகளுக்கும் வெவ்வேறு பெயராக வைக்க வேண்டாம். ஏன்னா வெவ்வேறு பேர் வைத்து அழைக்கப்படுது. முதலில் குழந்தை இழைத்தால் மற்ற குழந்தைகள் எல்லாம் மனதாபம் நினைக்கும். தகப்பா அப்பனும் அந்த பிள்ளை மீது அதிக பாசத்தில் நிற்கிறார். ஆகையால் தான் அந்த குழந்தை முதல் அழைத்திருக்கிறார் என்று மனதாபம் ஏற்படும். 7 குழந்தைகளுக்கும் ஒரே பேராக இருக்க வேண்டும். என 7 குழந்தைகள் பார்ப்பதற்கு அழகாக ஒன்று போல் இருக்கிறது. உண்மைதான். 7 குழந்தைகளுக்கும் ஒரே பேராக அள்ள பேராக இருக்க வேண்டும். தெய்வீக பெயராக இருக்க வேண்டும்.
தெய்வீக பேரா? ஆமா அமைச்சர். தாங்கள் பேரோ அண்ணா? கோட்டை பெருமாள். தாங்கள் ஆளக்கூடிய நாடோ? தென்காவரி சிவி. தாங்கள் மனைவி பேரோ? கோட்டை கருப்பாய். இந்த 3 பேரும் ஒவ்வொரு எழுத்துக்களாக எடுத்து தாங்கள் 7 குழந்தைகளுக்கும் தெலுங்கா